மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். யூரோப்ல அப்படிதான் இருக்கும். ஆனா நம்மளதுல கண்டிப்பா யாரு குற்றம் செஞ்சதெல்லாம் தண்டனை கிடைக்கப்படும். இதுல யார் யார் எதையும் மறைக்க முடியாது. எல்லா டேட்டாவும் கண்டிப்பா மாற்று ஒரு இடத்துல ஹார்ட் காப்பியா இருக்கிறதுக்கான வழிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதெல்லாம் ரெக்கவர் பண்ற வேலைகள் நடந்துட்டு இருக்கு. யாரு தவறு செய்திருந்தாலும் எல்லாமே இதுல இது பண்ணப்படும். எந்தெந்த இடத்துல முறைகேடு இருக்கோ நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். டெய்லி நம்ம அதை விசாரிச்சுட்டே தான் இருக்கோம். விரைவில் எங்க ஏதாவது முறைகேடு இருந்தால் அதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்கான விசாரணையும் பேரலா துவக்கும். இது சென்னை தான் ஹெட் ஆபீஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரியான இதில் நடந்திருக்கு. சோ மத்த இடத்துல பெரிய அளவுல டேட்டாக்கள், அதாவது இது மாதிரியான கிரிட்டிக்கல் டேட்டா, இந்த மாதிரி டெண்டர் சம்பந்தப்பட்ட டேட்டாக்கள் மத்த இடத்துல இல்ல, ஹெட் ஆபீஸ்ல மட்டும் தான் இருக்கு. இது வரைக்கும் 18 ஆர்டிஸ்ட்க்கு ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ரேண்டமா போயிருக்கு. ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ரேண்டமா போயிருக்கு. சோ அதுக்கான கணக்கீடுகள் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அதோட டேட்டா வேற காப்பி எங்க இருக்குன்னு ஒரு சில இதுக்கு வந்து அடிஷனல் காப்பீஸ் இருக்கு, டேட்டாவுடைய அடிஷனல் காப்பீஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து ரெக்கவர் பண்றதுக்கான வேலைகள் இருக்கு. ஒரு சில டேட்டாவுக்கு மட்டும் ஹார்ட் காப்பி இருக்கு. சோ அதெல்லாம் பரிசோதிச்சு இருக்கிறதெல்லாம் டேட்டா இருக்கு. எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம்? இல்ல, போலீஸ் விசாரணை முடியட்டும். அவங்க இன்னும் நிறைய விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க, துரிதமா பண்ணிட்டு இருக்காங்க. ஹார்ட் டிஸ்க் எல்லாம் எங்க போயிருக்கு, எங்க டிராவல் பண்ணிருக்கு, எங்க எடுத்துட்டு செல்லப்பட்டதுன்னு பாத்துருக்காங்க. தலையீடு இருக்குங்களா சார் இந்த விவகாரத்துல? இல்ல, உள்ள இருந்து ஒரு சில பேர் வந்து இதை செய்து கொடுத்திருக்கலாம். சோ அதான் விசாரிச்சுட்டு வராங்க. முழுமையான விசாரணை முடியறதுக்கு முன்னாடி நம்ம இதை பத்தி பேச வேண்டாம். இல்ல, எல்லா ஒரு சில முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒவ்வொரு சில டேட்டாஸ் வந்து ஒரு சில ஹார்ட் டிஸ்க்ல ஒரு சில இதுல இருந்து போயிருக்கு. ஒவ்வொரு 2வது ஃப்ளோர்ல இருந்து 3வது ஃப்ளோர் எல்லா ஃப்ளோர்லயும் ஒரு சில இடத்துல டிபார்ட்மெண்ட்ல இருந்து போயிருக்கு. சோ அதை எடுத்து என்ன பண்ணாங்க என்னன்னு விசாரிச்சுட்டு வராங்க. மேஜர் மின்வெட்டு பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் ஹார்ட் டிஸ்க் வச்சு திசை திருப்ப பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, யார் நம்ம உத்தமர் செந்தில் பாலாஜி, அவர் என்ன வேணாலும் பேசலாம். அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன நடந்திருக்குன்னு நம்ம வந்து எல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கோம். சரியா? செந்தில் பாலாஜி வந்த பிறகு இந்த டிபார்ட்மெண்ட் என்ன ஆச்சுன்னு தெரியும். செந்தில் பாலாஜியோட பேட்டியில நானும் மதியம் பார்த்தேன். என்ன சொன்னாரு, டெண்டர்ல வந்து என்ன இருக்கு, போர்டு தான் அப்ரூவ் பண்ணுச்சுன்னு. அப்புறம் எதுக்கு சிபிஐ விசாரணை வந்துச்சு? செந்தில் பாலாஜி இருக்கப்ப தானே இந்த டெண்டர் வந்து விடப்பட்டுச்சு, டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர். ஏன்னா போர்டுல நீங்களே ஒரு 4 பேரை உட்கார வச்சுட்டு நீங்களே அப்ரூவ் பண்ண சொன்னா அப்ரூவ் பண்ண மாட்டாங்களா? சோ இந்த டெண்டர்ல 7 லட்ச ரூபாய் 8 லட்ச ரூபாய் மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மரை எதுக்கு 13 லட்ச ரூபாய் கோட் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க உயர்நீதிமன்றத்துல. இதனால சிபிஐ போச்சு. சோ இந்த செந்தில் பாலாஜி இருக்கிறப்ப தான் இதே டெண்டர் போச்சு. சோ டெண்டர் எஸ்டிமேஷன்ல ப்ராப்ளம் இருக்குன்னு தானே சொல்றோம் நம்ம. சோ டெண்டர் இவ்வளவு பெரிய கம்பெனில டெண்டர்ல நீங்க எஸ்டிமேஷன் பண்றப்ப ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு 7 லட்ச ரூபாய் 8 லட்ச ரூபாய் மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மர் நீங்க 13 லட்ச ரூபாய்க்கு கொட்டேஷனே கொடுக்கறதுக்கு நம்ம வந்து டெண்டரை கோட்டே அப்படி பண்ணுவோம்னா அப்ப எஸ்டிமேஷன்ல ப்ராப்ளம் இருக்குல்ல, அடித்தளத்திலே ப்ராப்ளம் இருக்கு. சோ இது மாதிரி எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் நீங்க வந்து டெண்டர் எஸ்டிமேஷன்ல நீங்க தவறு பண்ணிருப்பீங்க. சோ நம்ம போன வாரம் பார்த்திருப்பீங்க, பிரஸ்ல எல்லாம் வந்திருக்கும். டெண்டர் எஸ்டிமேஷன் பாலிசியை இப்ப புதுசா மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா மார்க்கெட் ரேட் அசஸ்மெண்ட் பண்ணணும், மேனுபேக்சர் ரேட் அசஸ்மெண்ட் பண்ணணும், அது இல்லாமல் மதர் ஸ்டேட் அதர் பிஓஸ் எல்லாம் அசஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா நம்ம ப்ரீவியஸ் பிஓ எப்படி இருக்கு, மதர் ஸ்டேட் ரேட்டு, இந்த மாதிரி இவங்களா வச்சு ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணி வந்திருக்காங்க. எங்கேயுமே வந்து மேனுபேக்சர் ரேட்டு மார்க்கெட் ரேட் எல்லாம் பார்க்கல. ஸோ டெண்டர் பாலிசி வைஸ் வந்து நிறைய டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய காரணத்தினால தான் தொடர்ந்து கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து ரிவ்யூ பண்ணிட்டே வரோம். ஒவ்வொரு இடத்துலயும் பாலிசி வைஸ் டெசிஷன் எடுக்க வேண்டியிருக்கு. எதனால வந்து சோலார்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு? சோலார் பவர்ல எங்க போனாலும் என்ன சொல்றாங்க, நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தா எங்கேயுமே வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. அன்னைக்கு போன வாரம் மீட்டிங்ல வெண்டர்ஸ் மீட்டிங்ல நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க, எங்கேயுமே வெளிப்படைத்தன்மை இல்லை. ஒரு சில புரோக்கர்களுக்கு போய் 25 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு, 30 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு மெகாவாட்டுக்கு 25 லட்சம் 30 லட்சம் கொடுத்தால்தான் அந்த புரோக்கர்கள் வந்து பாஸ் பண்ணப்பட்ட நிலைமையில கடந்த 5 வருஷமாக இதே உத்தமர் செந்தில் பாலாஜி இருந்த டைம்ல இருந்து ஆபரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. சோ இதை வெளிப்படைத்தன்மை கொண்டு போறதுக்கான வேலையை தான் நாங்க செஞ்சுட்டு வரோம். ஏன்னா நிறைய பேருடைய பங்களிப்பு நம்மளுடைய சோலார்ல, நிறைய ரெனியூபிள் எனர்ஜியில் நிறைய பேருடைய பங்களிப்பு வேணும். அப்பதான் இந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகும். இது நல்ல க்ரோ ஆக வேண்டிய இடத்துல இருக்கும். தமிழ்நாட்டில் சோலார் பவர்ல நிறைய வளர்ச்சிகள் அடைய வேண்டிய நேரத்தில் இந்த மாதிரி ஒரு 4-5 புரோக்கர்களை வைத்து இந்த கடந்த 5 ஆண்டுகளாக இந்த டிபார்ட்மெண்ட் முழுவதும் இப்படிதான் இருந்திருக்கு. சோ இதை சரி செய்ய வேண்டிய வேலைகள் அனைவரும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம். சோலார்ல வெளிப்படைத்தன்மையோடு யார் வேணாலும் பங்களிக்கலாம், அவங்களுக்கு எல்லாம் ஓப்பனா கொடுக்கணும், டிரான்ஸ்பரண்டா கொடுக்கணும்ன்ற வேலைகளை பண்றோம். பாலிசி லெவல் டெசிஷன் எடுக்கணும். வெகு விரைவில் அதுக்கான வெப்சைட் லான்ச் செய்யப்படும். சோ இனிமேல் டிரான்ஸ்பரண்டா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கான அந்த இடம், லோட் ஃப்ளோ ஸ்டடி எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அவங்க அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கான ஒதுக்கீடுகள் செய்யப்படும். யாருக்குனாலும் அவங்க வந்து முடிஞ்ச பிறகு கமிஷன் பண்ண முடியும். இப்ப ஒரு 4-5 புரோக்கர் சேர்ந்து ஒரு சில இடத்துல வந்து அவங்களே வந்து ஒரு சில மெகாவாட்டை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அவங்க வந்து அவர்களுக்கு கீழே தான் மத்தவங்க போய் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கு சோலார்ல. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நிலக்கரியில என்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணும்னு பல விதிமுறை மீறல்கள் செய்யப்பட்டு பர்ச்சேஸ் செய்யப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் எடுத்துட்டு வேலிடேட் பண்ணி பாலிசி லெவல்ல சேஞ்சஸ் பண்ணாதான் நம்ம அடுத்த வேலையை பண்ண முடியும். பாலிசி லெவல்ல இப்ப டெண்டர்ல எஸ்டிமேஷனே உத்தமர் செந்தில் பாலாஜி இருந்தப்ப 8 லட்ச ரூபா டிரான்ஸ்ஃபார்மரை 13 லட்ச ரூபாய்க்கு இதே செந்தில் பாலாஜி தான் வாங்கியிருக்கு. இதே தானே சிபிஐக்கு போயிருக்கு. அப்ப செந்தில் பாலாஜிக்கு தெரியலையா?
அப்ப வந்து இதே போர்டுலாம் போய் போர்டு அப்ரூவ் போகும், அப்புறம் அங்க இருக்கவங்களை அப்ரூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ போர்டில் யாரை வச்சு எப்படி அப்ரூவ் வாங்கணும்னு செந்தில் பாலாஜிக்கு தெரியாதா? ஏன் வந்து டிரான்ஸ்போர்ட்ல அவர் இருந்தப்போ பல பேர்கிட்ட காசு வாங்கி ஏமாத்தினான்னு கோர்ட்ல இருக்கு. 2000 பேர் அக்யூஸ்டா சேர்த்திருக்காங்க அந்த கேஸ்ல மட்டும். அந்த கேஸை வந்து ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட்டா பண்ணாங்கன்னு செந்தில் பாலாஜி தெரியாதா? சுப்ரீம் கோர்ட் இப்போ வரைக்கும் கேட்குது, இவ்வளவு 2000 பேர் அக்யூஸ்டா சேர்த்தீங்கன்னா இந்த கேஸ் முடியறதுக்கு 600 வருஷம் ஆகும். 600 வருஷம் இழுத்தடிக்கிறதுக்கான வேலையை இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேஸை நாங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து விஞ்ஞான முறையில கொண்டு போய் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு செந்தில் பாலாஜி தெரியாதா? ஸோ எல்லாத்தையும் எங்கெங்க தவறு நடந்தோ அந்த தவறை எல்லாம் சரி செய்யறதுக்கான வேலைகளை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அடித்தளத்திலே நிறைய தவறுகள் இருக்குது, பாலிசி லெவலில் நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்குது. இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க ஆஷ் விற்பனை, நீங்க வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஆஷ் விற்பனை இருக்கு. எங்கேயாவது வெளிப்படைத்தன்மை இருக்கா? எல்லா ஊர்லயும் ஆஷ் வாங்குறாங்க. எங்க போய் வாங்குறாங்க? அதுலயும் 4-5 புரோக்கர் இருக்காங்க, அந்த புரோக்கர்கிட்ட போய் வாங்குறாங்க. அதான் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ண பிறகுதான் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலையை பார்க்க முடியும். டெண்டர்ல எஸ்டிமேஷன்ல ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்க அதுக்கப்புறம் எந்த டெண்டர் ப்ரொசீட் பண்ணுவீங்க சொல்லுங்க? எஸ்டிமேஷன்ல நீங்க வந்து எதை வச்சு எஸ்டிமேட் பண்ணீங்கன்னா, நாங்க பழைய பிஓ வச்சு எஸ்டிமேட் பண்ணோம், இல்ல பக்கத்து ஸ்டேட்டை பார்த்து எஸ்டிமேட் பண்ணோம், இல்ல இவங்க புரோக்கர் கம்பெனி ஒரு 4-5 கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியில கொடுத்த கொட்டேஷன் வச்சு நாங்க எஸ்டிமேஷன் பண்ணோம்னா அதெல்லாம் வச்சு இவ்வளவு பெரிய நிறுவனம் இயங்க முடியாது. மார்க்கெட் ரேட்ல மேனுபேக்சர் ரேட்ல எப்படி இருக்கு தரமான ஒரு பொருள், இப்ப டிரான்ஸ்ஃபார்மர் 7 லட்ச ரூபானா நம்ம 7 லட்ச ரூபாய்க்கு தான் கோட் பண்ண முடியும். நம்ம அதை போய் 13 லட்ச ரூபாய் கோட் பண்ணாங்கன்னா நாளைக்கு இதே மாதிரி சிபிஐ வந்து கேட்கும். ஸோ அதனால எல்லாவற்றையும் ப்ராப்பரா பாலிசி லெவல்ல தவறு நடக்காதவர் பாலிசி லெவல் டெசிஷன் எடுக்கணும். ஸோ அதெல்லாம் எடுக்கும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில வாரங்கள் அனைத்தும் அனௌன்ஸ்மெண்டா வரும். என்னென்ன சீரமைக்கப்பட்டுள்ளது, எந்தெந்த வகையாக சீரமைக்கப்பட்டுள்ளது, இதற்கு முன்னால் இது எப்படி இருந்தது, எல்லாத்தையும் ஒவ்வொரு வரி விடாமல் நாங்கள் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணுவோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அனுமதி தர தேவையில்லை, ஒன்றிய அரசு தான் அனுமதி தரணும். கர்நாடக முதலமைச்சர் இல்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்க அவர்கள் மாநிலத்தில் இருந்தாலும் இதுல வந்து ஒன்றிய அரசு அவங்க அனுமதி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து போராடிட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு நதி போகும் பொழுது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்கு, எல்லாமே சேர்ந்து இருக்கணும். ஸோ நம்ம வந்து சட்டப்பூர்வமாக இதை தடுக்கும் பணிகள் முழுவதுமா செஞ்சுட்டு வரோம். அவர்கள் அதை கட்டவிடாதபடி செஞ்சுட்டு வரோம். இது அரசியல் காரணங்களுக்காக சிவகுமார் இதை திரும்ப பேசிட்டு வராரு. அவர் வந்து வேண்டுமென்றே 2 மாநிலங்களுக்கும் பிரச்சனை செய்து பிரச்சனை ஏற்படுத்தி ஒரு சுமூகமான ஒரு பொது அமைதிக்கு குந்தம் விளைவித்து அதன் மூலமா அரசியல் செய்ய நினைக்கிறார். அவர் அதை விட்டு ஒரு வளர்ச்சியை நோக்கி செய்யலாம். இன்னைக்கு ஒரு மாநிலத்தில் மக்களுக்கிடையே வெறுப்புணர்வை தூண்டி அரசியல் செய்ய வேண்டிய அவசியத்தில் சிவகுமார் இருக்கிறார். ரொம்ப வெட்கக்கேடான விஷயம். இல்ல மாநிலங்களை நீங்க அரசியல் ரீதியாக டீல் பண்ணவே தேவையில்லை. நம்ம சட்டப்பூர்வமாக ஏற்கனவே போகணும். இந்த அரசியல் ரீதியாக டீல் பண்றதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு உறுதியான ஒரு தீர்வை கொடுக்காது. சோ நம்ம சட்டப்பூர்வமான தீர்வை தான் கொண்டு போகணும். அரசியல் தீர்வுகள் நம்ம வந்து டெம்பரரி சொல்யூஷன்ல அதுல கொண்டு வர முடியாது. இது என்ன ஏற்கனவே அப்படிதான் வந்து நம்ம எல்லாத்தையும் விட்டு விட்டோம். நம்ம வந்து சட்டப்பூர்வமான தீர்வுகள் தான் நமக்கு தேவையே தவிர அரசியல் தீர்வுகள் ஒரு நாள் டெம்பரரி திறந்து விட்டுருக்கலாம் இங்க தேவையில்லை. அரசியல் ஒரு நிரந்தர தீர்வு, சட்டப்பூர்வமான நமக்கு தீர்வுகள் தேவை. மின்கட்டணம் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா தமிழகத்துல? எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணி எங்கெங்கெல்லாம் வந்து கரெக்டான லோட் ஃப்ளோ ஸ்டடி இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சில இல்ல எதையுமே நிப்பாட்டல. எங்கெங்கெல்லாம் இந்த லோட் ஃப்ளோ ஸ்டடி சரியாக செய்யாமல் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வேலிடேட் பண்ணி ஒரு சில நாட்கள்ல அப்ரூவல் கொடுக்கப்படும் பணிகள் இப்பதான் அதான் சொல்லிட்டு வரோம். இன்னைக்கு நிறைய வெண்டர்ஸ் வந்திருந்தாங்க. யார் ஜென்யூன் வெண்டர்ஸ் எல்லாத்துக்கும் உடனே அப்ரூவல் கொடுக்குற பணிகள் நடந்துட்டு இருக்கு. வேலிடேஷன் பண்ணி லோட் ஃப்ளோ ஸ்டடி கரியா இருந்தா இன்னைக்கே கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். நாளைக்கு இருந்து எல்லாருக்கும் இல்ல நாங்க அதெல்லாம் வந்து விரைவில் அறிவிப்போம். எல்லாம் உள்ள வேலிடேஷன் இருக்கு, பின்னர் அறிவிப்போம். பிரச்சனை எந்த அளவுக்கு தீர்க்கப்பட்டிருக்கு? இல்ல காலையில அதை சொல்லியாச்சு. நாளைக்கு இருந்து நம்மளுடைய கஸ்டமர்ல எவ்வளவு தூரம் லார்ஜ் அவுட்டேஜ் இருக்குன்னு பப்ளிஷ் பண்ணுவோம். எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை முதல்ல வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் அவுட்டேஜ் இருக்கு எதனால் இருக்குன்னு பப்ளிஷ் பண்றோம். சோ அதை சீரமைக்கும் பணிகள் நடந்திருக்கு. ஏன்னா கஸ்டமர்ல இப்ப நம்மளுடைய கால் சென்டர்ஸ் எல்லாத்துலயும் தினம் 300 பேருக்கு மேல பணியாற்றுறாங்க. நாளைக்கு இருந்து அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளவு இடத்துல லார்ஜ் அவுட்டேஜ் இருக்கு, எந்தெந்த இடத்துல எவ்வளவு தூரம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எதனால் பாதிக்கப்படும், இந்த அவுட்டேஜ் எதனால் சொல்லி நம்ம வேலிடேஷன் பண்ற இதுல இருக்கும். அது நாளைக்கு இருந்து பப்ளிஷ் பண்ண சொல்லி ஒரு சில நாட்கள் அதையும் சீரமைச்சு நம்ம வந்து அது வெளிப்படைத்தன்மையாக ஒவ்வொரு நாளும் ஏன் இந்த மாதிரியான ஒரு அவுட்டேஜ் ஆச்சு, எது சீரமைக்கப்பட்டது, எவ்வளவு நேரத்தில் சீரமைக்கப்பட்டது, எதெல்லாம் வந்து இன்னும் வந்து பெண்டிங்கா இருக்கு. ஒரு சில இடத்துல வந்து பெரிய அளவுல அந்த போல்கள்லாம் சாஞ்சி இருக்கும். ஒரு சில நாட்கள் தேவைப்படும். ஏன்னா ஹை டென்ஷன் வயர்லாம் இருக்கிறப்போ அது ஒரு சில நாட்கள் தேவைப்படும். ஒரு சில இடத்துல 24 மணி நேரத்துக்கு மேலேயும் பவர் கட் இருந்துச்சுன்னா எதனால் இருக்குன்னு சொல்லி நம்ம நாளைக்கு வந்து வெளிப்படைத்தன்மையாக பப்ளிஷிங் பணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஒரு சில வாரங்கள் அதிகம் சீரமைக்கப்படும். ஏன்னா நமக்கு வந்து மக்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இல்ல அது வந்தால் நாங்க சொல்றோம்.
மின்வாரிய அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்க் மாயமானது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின் அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அந்த காட்சிகளை பார்த்து வந்தோம். அழிக்கப்பட்ட தரவுகளை மீட்க முடியும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார்.